அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் சுரேந்தர். வெல்கம் டு ஃபேமிலி சேனல். நாம் இந்த பதிவில் டேங்கர் எப்படி செய்யறதுன்னு பற்றி பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிள் தான். மொத்தம் 5 ஸ்டெப்ஸ் மட்டும்தான். நீங்களும் ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு ஃபோட்டோ எடுத்து ட்விட்டர் அக்கௌண்ட்டில் GS17 அப்படின்னு டேக் பண்ணி போஸ்ட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம குடும்பத்தில் இணையாதீங்க. கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திட்டு பக்கத்தில் இருக்கிற மணிக்கு அடி கொடுங்க. சரி, வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். ஃபஸ்ட்டு ஏ4 ஷீட் எடுத்துக்கங்க. அது பார்த்தீங்கன்னா இப்படி ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. எட்ஜஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபினிஷிங் நீட்டாக ஃபோல்ட் பண்ணுங்க. அப்புறம் இதையும் திருப்பி இன்னொரு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இன்னொரு டைம் ஆப்போசிட் சைடும் அதுமாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கங்க. இதுதான் ஸ்டெப் நம்பர் 1. அதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தா முக்கோண அடியில் ஒரு மடி மடிச்சுங்க. அப்புறம் இது இன்னொரு மடி மடிச்சுக்கங்க. எட்ஜஸ் பார்த்தா நீட்டாகவே மடிச்சுக்கங்க. ஓகேவா? இது ஸ்டெப் நம்பர் 2. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது இன்னொரு மடி திருப்பி மடிச்சுக்கங்க. மொத்தம் 3 டைம் மடிக்கணும். ஃபர்ஸ்ட் டைம் மடிச்சுட்டு அதுக்கப்புறம் முக்கோணமாக மடிங்க. முக்கோணமாக மடித்து திருப்பி உள்ள மடிச்சுக்கணும். மறுபடியும் வெளியே மடிக்கணும். ஓகேவா? இது ஸ்டெப் நம்பர் 3. இதேமாரி ஆப்போசிட் சைட்லேயும் அதேமாரி பண்ணிக்கங்க. திருப்பி நம்ம போன பதிவில் மீன் எப்படி செய்யறதை பற்றி பார்த்தோம். அதை பார்த்து ட்ரை பண்ணாதீங்க. மேலே ட்ரை பண்ணதையும் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் லிங்க் இருக்குது. கிளிக் பண்ணுங்க, ட்ரை பண்ணுங்க. அந்த சைடு பண்ண மாரி இந்த சைடு பார்த்தீங்கன்னா பேப்பர் மடிச்சுட்டு மறுபடியும் திருப்பிக்கணும். ஓகேவா? மறுபடியும் இதை விரிச்சுக்கணும். இது ஸ்டெப் நம்பர் 4. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா 1 2 3 டிவைட் பண்ணி இங்கேருந்து இது அறியும். சரியா? நீங்கள் இதையும் ட்ரை பண்ணி நம்ம ட்விட்டர் அக்கௌண்ட்டில் GS17 அப்படின்னு டைப் பண்ணி அனுப்புங்க. சரியா? அது கரெக்டாக பார்த்தீங்கன்னா கொத்து மதிப்பு பார்த்தீங்கன்னா 3 மடி மடிச்சுக்கங்க. 3 பிடிச்சிக்கணும். ஓகேவா? இது 4வது ஸ்டெப். இதுக்கப்புறம் இன்னொரு ஸ்டெப் இருக்குது. இப்படி மடிச்சிட்டோம்ல, அடுத்து பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா இந்த மடிச்சோம்ல, இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுங்க. இந்த கேப்பும் கரெக்டாக ஒட்டி வர மாரி மடிச்சுங்க. உள்ள சொருகிக்கணும். இதேமாரி அந்த சைடும் பண்ணிக்கங்க. 3 டைம் மடிச்சுக்கங்க. 3 டைம் மடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 3 மடி மடிச்சுக்கணும். 3 டைம் மடிச்சுட்டு திருப்பி உள்ள மடிச்சுக்கணும். மறுபடியும் வெளியே மடிக்கணும். ஓகேவா?
ஆரம்பத்தில் நீங்கள் கரெக்டாக மடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஃபிட் ஆகிடும். இல்லைன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொதப்பும். பார்த்தீங்களா, நமக்கு வந்து கரெக்டாக மடிச்சிருச்சு. நல்லா நசுக்கி விட்டுங்க. அதுக்கப்புறம் வீல் வேணும். ரைட்டா, முன்னாடி ஸ்கொயராக இருக்கும். முக்கோணமாட்ட சைடு தான் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி, இது வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி. பின்னாடி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான மாதிரி தான் இருக்கும். முன்னாடி தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்கொயராக வரும். ஓகேவா, இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த லீஃப் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே லைட்டாக மடிச்சு விட்டுருங்க. இப்போ அடுத்தது டயர். முன்னாடி இது கொஞ்சம் தூக்கி விட்டுருங்க. டயர் என்னன்னா மடிச்சு விட்டோம்ல, வந்து கீழே இருக்குது இல்லை, இந்த கீழே இருக்கிற மடிப்பு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி மடிச்சுக்குங்க. உள் பக்கமாக வர மாதிரி மடிச்சுக்குங்க. எட்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மடிச்சு விட்டுருங்க. ஃபினிஷிங் தான் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மற்றபடி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக தான் இருக்கும். அவ்வளோதாங்க. நமக்கு ரெண்டு பக்கமும் அதே மடிச்சுங்க. கேப் கரெக்டாக மடிச்சுங்க. ஓகேவா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா பென்சிலோ இல்லை பேப்பர் சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, பீரிங்கி முடிந்தது. அப்படியே மறக்காம இதை ட்ரை பண்ணியும் உங்களோட சொந்த படைப்புகளையும் ட்விட்டர் அக்கௌண்ட்டில் GS7 Dreams அப்படின்னு டேக் பண்ணி அனுப்புங்க. உங்களுக்கு வேற என்ன ஒரு வேணும்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த படைப்பு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போன்ற அருமையான புதுமையான பதிவு மீண்டும் இணைவோம். நன்றி, வணக்கம்.